இன்றைய தினத்தில் இதுவரை இன்று பகுதியில் இனி செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் ஜெயலலிதா மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். கிரானைட் முறைகேடு தொடர்பாக சட்ட ஆணையர் சகாயத்தின் பரிந்துரையின்படி தமிழக அரசு மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை குறித்த ஒருங்கிணைந்த செயல் திட்ட அறிக்கையை 4 வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல இந்த முறைகேடு தொடர்பாக 4 வாரத்திற்குள் சிபிஐயும் விளக்கமளிக்க வேண்டும் என மீண்டும் அவகாசம் அளித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை நாளை மறுதினம் கூடுகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை செயலர் மோகன்தாஸ் இதனை தெரிவித்துள்ளார். இதையொட்டி முதலமைச்சர் நாராயணசாமி அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதற்கிடையே புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ வி.பி. சிவக்கொழுந்து நியமிக்கப்பட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளை மறுநாள் தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அரபிக்கடலில் இருந்து வரும் ஈரப்பதமிக்க காற்றின் வேகம் வலுவடையக்கூடிய நிலையில் இருப்பதால் நாளை மறுநாள் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தற்போது மழை பெய்து வருகிறது. ஈக்காட்டுத்தாங்கல், தியாகராய நகர், அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தற்போது மழை பொழிந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே வயலுக்கு சென்ற தம்பதியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். புல் பறிக்கும் போது தவறுதலாக மின்வேலி மீது கைப்பட்டதில் மின்சாரம் தாக்கி இருவரும் உயிரிழக்க நேரிட்டது. இதேபோன்று திற்பரப்பு பகுதியில் மின்சாரம் தாக்கி கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மற்றும் கீழ்மலை பகுதிகளில் தொடரும் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உருளைக்கிழங்கு, பீன்ஸ் மற்றும் பூண்டு விவசாயத்திற்கு தற்போது பெய்து வரும் மழை உதவியாக இருக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மனோரத்தினம் சோலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அணையின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. சென்னையில் கட்சி நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உபகரணங்களை அகற்றும் போது மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். அண்ணாநகர் மேற்கு விரிவாக்கம் டிவிஎஸ் காலனியில் நேற்று திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி மழை காரணமாக பாதியிலேயே நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று அதிகாலை மழை நின்றவுடன் லைட் செட், பேனர்கள், ஒலிபெருக்கி உள்ளிட்டவைகளை அகற்றும் போது தங்கராஜ் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். ரிசர்வ் வங்கியின் கடன் கொள்கையில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. வர்த்தக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி தரும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டியான ரெப்போ ஏற்கனவே இருந்த 6.5% என்ற அளவிலேயே தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ரிவர்ஸ் ரெப்போ என்று குறிப்பிடப்படும் வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் செய்யும் வைப்புக்கான வட்டியிலும் மாற்றமில்லை. சென்னை அயனாவரத்தில் காவல்துறையின் வாகனம் மோதி உயிரிழந்த இருவரின் குடும்பங்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விபத்தில் உயிரிழந்த ராம்குமார் மற்றும் சாலமன் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆந்திர தொழிலதிபர் வீட்டில் மீட்கப்பட்ட சிலைகளை மத்திய தொல்லியல் துறை குழுவினர் முதற்கட்ட ஆய்வுக்கு உட்படுத்தினர். சிலைகளின் பாரம்பரியம், தொன்மை குறித்து ஆய்வு செய்ய கால அவகாசம் தேவைப்படும் என்றும் குழு தரும் இறுதி அறிக்கையை வைத்துதான் அவற்றை மதிப்பிட முடியும் என்றும் மத்திய தொல்லியல் துறை தென்மண்டல இயக்குநர் சத்யபாமா தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் குடுமியான்பட்டியில் பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 4ஆம் வகுப்பு மாணவன் விஷால் உயிரிழந்தான். பள்ளியின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த சத்தம் கேட்டு வந்த அருகில் இருந்தவர்கள் மாணவனை மீட்டனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே மாணவன் விஷால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட சுற்றுச்சுவர் போதிய பராமரிப்பில்லாமல் இருந்ததே விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது.
கல்வி பெறும் உரிமை சட்டத்தினை தனியார் பள்ளிகள் முறையாக அமல்படுத்திட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி கட்டணத்தை ஒழுங்குமுறைப்படுத்த நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி சிங்காரவேலு கமிட்டியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதால் தமிழக அரசு புதிய கமிட்டி அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டம் ஆழியாறு அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீரை திறந்துவிட முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆழியாறு அணையின் பழைய வாய்க்கால் பகுதிகளில் முதல் மற்றும் இரண்டாம் போக பாசனங்களுக்கும் பொள்ளாச்சி நகர குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் காரணமாக விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் காலை முதல் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். கடந்த சில நாட்களாகவே கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. வள்ளவிலை, சின்னத்துறை போன்ற பகுதிகளில் ஊருக்குள் கடல் நீர் புகுந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகில் தீ விபத்து ஏற்பட்டது. பாம்பன் சிவசக்தி நகரைச் சேர்ந்த மைக்கேல் என்பவருக்கு சொந்தமான படகு மீன்பிடிப்புக்கு பிறகு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதில் நேற்று நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. விபத்தில் படகு, மீன்பிடி வலைகள் என 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு வாழை மார்க்கெட்டில் வாழைத்தார் விலை உயர்ந்துள்ளது. திருச்சி, கரூர், தஞ்சாவூர், குளித்தலை மற்றும் கம்பம் பகுதிகளில் இருந்து வத்தலகுண்டு மார்க்கெட்டிற்கு வாழைத்தார் கொண்டுவரப்படுகிறது. கடந்த சில வாரங்களாக சூறாவளி காற்றால் வாழை மரங்கள் சேதமடைந்தன. அதன் எதிரொலியாக வரத்து குறைந்து 5 மடங்கு வரை வாழைத்தாரின் விலை உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நிகழ்ந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக மாநில உயர்நீதிமன்றத்தை அணுகும்படி மனுதாரருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில மதுராவில் கடந்த வாரம் ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சென்றபோது பொதுமக்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இதில் 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 29 பேர் கொல்லப்பட்டனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பலத்த காற்று வீசியதில் மரம் முறிந்து கார் மீது விழுந்ததில் 3 உயிரிழந்தனர். ருத்ராப்பூர் பகுதியில் பலத்த காற்று வீசியதில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இந்த சம்பவம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் நீண்ட தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனையடுத்து சாலையிலிருந்து மரத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் அஜித் ஜோகி காங்கிரஸ் காரிய கமிட்டியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். கட்சியின் பழங்குடியின பிரிவு தலைவர் பதவியிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரசிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்கப் போவதாக அஜித் ஜோகி அறிவித்திருந்த நிலையில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் தனியார் பேருந்தில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 15 பேர் காயமடைந்தனர். ஃபத்தேஹாபாத் மாவட்டத்தில் பூனா சாலையில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பயணி ஒருவர் கற்களை உடைக்க பயன்படுத்தப்படும் வெடிப்பொருட்களை பாட்டிலில் எடுத்து வந்தபோது அது வெடித்து சிதறியதால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 7 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் 27,000 புள்ளிகளை தாண்டியது. இன்றைய வர்த்தக முடிவில் சென்செக்ஸ் 232 புள்ளிகள் அதிகரித்து 27,010 புள்ளியில் முடிந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு நிப்டி 65 புள்ளிகள் அதிகரித்து 8,266 புள்ளியில் முடிந்தது. தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், இத்தகைய நடவடிக்கைகள் பிரச்சினைகளை தீர்க்க உதவாது என்றும் கூறியுள்ளார். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை அவர் வலியுறுத்தியுள்ளார். விலை உயர்வை தவிர்க்கும் வகையில் 1,11,000 டன் பருப்பை விவசாயிகளிடமிருந்து மத்திய அரசு கொள்முதல் செய்துள்ளது. மேலும் 38,500 டன் பருப்பை கொள்முதல் செய்ய டெண்டர் விடப்பட்டுள்ளது. பருப்புகள் கிலோ 120 ரூபாய்க்கு மேல் விற்காதவாறு மாநில அரசுகள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை செயலாளர் ஹேம்பாண்டே தெரிவித்தார்.
உத்தரப்பிரதேச மாநில மதுராவில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களுக்கு சமாஜ்வாதி கட்சி தலைமையிலான அரசே காரணம் என பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அரசு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜனின் பதவிக்கால நீட்டிப்பு குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.